இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் 2000 லிட்டர் தண்ணி ஏற்றினா தண்ணியே நிற்கல அப்படின்னாங்க. இது 3வது மாடி இல்லைங்க. வந்து பார்த்தா இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஆலாமரம்னு பாருங்க. இந்த ஆலாமரம் அப்படியே இந்த வேர் ஓட்டு பைப் நிறுத்தி பைப் உடச்சிருச்சுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வச்சுருக்குங்களா? இந்த பைப் உடச்சிருச்சுங்க. உடச்சி 2000 லிட்டர் தண்ணி நிற்க மாட்டேதுனாங்க. இப்போ வந்து பார்க்க இங்கே இந்த வேர் வந்து ஆலாமரம் பாருங்க எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், சிறுசாக இருக்கும்போதே வெட்டி எடுத்துருவோங்க. நிறையா பக்கம் இப்படி விட்டுறாங்க. இது பாருங்க, இது 3வது மாடியில் வந்து பாருங்க 2000 லிட்டர் இந்த மாதிரி சிறுசாக இருக்கும்போதே வெட்டி எடுத்துருவானுங்க. இல்லை அப்படின்னா பாருங்கள் இப்போ எவ்வளோ ஹைட்னு 2 டேங்க்குமே தண்ணி நிற்கவே இல்லைனாங்க. தண்ணி ஏற்றினா 4 மணி நேரத்தில் தண்ணி தீண்டு போயிடுது அப்படின்னாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல உடஞ்சிருச்சு. உடஞ்சி இப்போ வந்து பாருங்க வேருக்கு கூட எப்படி எடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்களா? பைப் உடச்சுன்னா தெரியாது உங்களுக்கு. அதனால் சிறுசாக முளைக்கும் போதே நீங்கள் வந்து வெட்டி எடுத்துங்க. ஆலாமரம் அரச மரம் மட்டும் முளைக்கவே கூடாதுங்க. முளைச்சதுன்னா அந்த பில்டிங்கே அப்படியே விரிசல் ஆகிட்டு போயிட்டே இருக்குங்க. கீழே வரைக்கும் அந்த வேர் போயிருங்க. நிறைய டைம் சொல்லிட்டு நிறைய பேருக்கு நம்ம போட்டு வீட்டுக்கிட்டீங்க இப்படி வந்து மாதத்துக்கு ஒருக்காவோ மேலே வந்து பாருங்கள். மொட்டை மாடியில் வந்து இந்த மாதிரி செடிகள்லாம் இருந்ததுன்னா உடனே பிடுங்கிருங்க. அதை இந்த பாசமெல்லாம் இருந்தால் கூட்டி விடுங்க. அந்த பாசத்தினால தான் வந்து செடிகள்லாம் முளைக்குங்க, குப்பைகள்லாம் தேங்கிடும். அதனால் பார்த்து இப்போவே போய் பாருங்கள். பார்த்துட்டு அவங்க வீட்டில் நீங்களே பாதுகாப்பு பண்ணிக்கணும். இந்த மாதிரி உடஞ்சதுன்னா நிறைய டேஞ்சருங்க. இதாவது மேலால் எடுத்துடலாம். நம்ம இது சைட்லெல்லாம் வந்துச்சுன்னா உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப சிரமங்க. பார்த்துக்குங்க. பாருங்கள் இப்போ எங்கே உடஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதே வேர் பாருங்கள் எவ்வளோ பெரிய வேர்னு பாருங்கள். இது பாருங்கள் அந்த மாதிரி ஆலாமரம் இப்போ வெட்டி எடுத்துகிட்டு இருக்கிறோம். பார்த்துக்குங்க.